தேவச்சனங்களே, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய தெய்வம் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். நாம் நம்முடைய தனிமையின் வழிகளிலே, நம்முடைய வேதனையான கடுமையான கடினமான சூழ்நிலைகளிலும் நம்முடைய தெய்வம் நம் பக்கமாய் கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிக்க நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரோடு உறவாடி அவருடைய சமூகத்தில் ஏதாவது ஒன்றை நான் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு அவருடைய வசனத்தை கேட்பதற்கு ஆவலாய் வந்திருக்கிறீங்களா? இந்த நாளிலும் ஜீவனுள்ள வசனம் எங்களோடு பேச போதுமானதாய் இருக்கிறது. ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம் இப்படி சொல்கிறது: அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடந்திருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அங்கே சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எனவே அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகம் எங்களோடு இருக்கிறது. அன்றைய வருடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. இன்றைக்கு நாம் சில வேளையில் இந்த காரியம் எனக்கு நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிறோம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும், நம்முடைய காரியங்கள் கைகூடும். ஏன் இந்த காரியத்தில் இவ்வளவு தடையாய் இருக்கிறது? ஏன் இவைகள் எல்லாம் அங்கே தோல்வியாய் போய்விட்டது? இல்லாவற்றால் ஏன் இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிரந்தரமாக முடியாமல் அது தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொல்லி ஒரு பயங்கரமான கேள்விக்குறியோடு இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் இன்று வரைக்கும் நடக்காமல் இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை எதிர்பாராதது சடனாய் அது நடந்திருக்கலாம். நீங்கள் விரும்பினது, நீங்கள் தேடினதை கண்டுகொள்ள முடியாமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்பட வேண்டாம். தேவனுடைய வசனம் ஒரு அழகாய் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறது. வசனம் சொல்கிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்படுகிறவர்களுக்கும் அன்பு கூறுகிறவர்களுக்கும் சகலமும் நன்மைக்கேவாய் நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே எனக்கு அன்பான பிள்ளையே, உன்னுடைய சோர்வில, உன்னுடைய தனிமையில, உன்னுடைய கஷ்டத்துல, கடுமையான வேலையில உதவி செய்ய யாருமே இல்லை. ஆண்டவரே, இந்த நிலைமை எனக்கு ஏன் என்று சொல்லி நீங்க அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? கடன் பிரச்சனைகளா கலக்கமடைந்து போயிருக்கிறீங்களா? மிகவும் நீங்கள் கொடூரமாய் தாக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுடைய நீதிகள் புரட்டப்பட்டிருக்கிறதா? உங்களை எதிர்க்கிறவர்கள் ஆயிரமாய் பெருகிக் கொண்டே இருக்கிறார்களா? நீங்கள் நன்மை செய்தும் அதை தீமை என்று கருதி அதை உங்களுக்கு விரோதமாக இங்கே பயங்கரமாய் போராடி கொண்டிருக்கிறார்களா? இவைகள் எப்படியா இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விடயத்திற்கும் தேவன் பொறுப்புள்ளவராய் இருக்கிறார். நீ ஒருவேளை மாமிச பலவீனங்களினாலே, அதைரியங்களினாலே உன்னுடைய வாழ்க்கையில் எடுத்த தீர்மானங்கள் தவறாய் போய்விட்டதா? இன்றைக்கு ஆண்டவர் பாதத்திலே சரணடையுங்கள். ஆண்டவர், என்னுடைய அன்பு தாட்சிகளை மன்னியும், நான் குறைவுபட்டிருக்கிறதை மன்னியும், என்னுடைய சூழ்நிலைகள் இவ்வளவு கடினமாய் போனதன் நிமித்தம் நான் உன்னை துன்பப்படுத்தி தூஷித்து ஆண்டவரே அந்த காரியங்களை அற்பமாய் நான் எண்ணினது என்று சுவாமி, இந்த நாளில் எனக்கு மனம் இறங்கும் என்று சொல்லி இந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களா? தேவன் ஒரு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். உன்னுடைய தேவைகளில் ஒரு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். உன்னுடைய பயணங்களில் ஒரு அற்புதம் செய்யக்கூடிய இருக்கிறார். உன்னுடைய பிசினஸிலே கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். உன்னுடைய முதலீடுகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு போய்விட்டதோ, ஆண்டவரிடத்தில் அர்ப்பணம் பண்ணுங்கள். தேவனை, இது என்னுடைய வாழ்க்கை நன்மைக்கு இதுவாய் முடியப்படும். இவைகள் மூலமாய் நான் உம்மிடத்திலிருந்து நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அவரை சார்ந்து கொண்டு பாருங்களே. தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். எனவே அன்பு பிள்ளையே, அவரை நம்புகிற யாரையும் அவர் கைவிட்டதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை என்று சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்த பல அனுபவங்களை பாடலாய் பாடியிருக்கிறார். அவருடைய பாடல்கள் வேதனை நிறைந்த, தனிமை நிறைந்த, காடுகள், குகைகள், மலைகள் என்று பலவிதமான சந்தர்ப்பங்களில் அவர் தேவனை விட்டு விலகாத ஒரு இருதயத்தோடு இருந்தபடியால் அவர் ஒரு மேன்மையான ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டார். அவரை உயர்த்தின அதே தெய்வம் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். உங்களோட கடன் பிரச்சனையில, கஷ்டமான வேலையில நான் மரிக்க வேண்டும் என்று நினைத்து நீங்கள் போராடி கொண்டிருக்க அந்த இடத்திலே இன்று வரையும் உங்களை காப்பாற்றி வாழும்படி அனுகிரகம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு இனியும் ஒரு அற்புதம் செய்வார். நீங்க நினைக்காத நாளிகையில், நீங்கள் எண்ணாத நேரத்தில் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்து உங்களோட வாழ்க்கையிலே மகிமையாய் வெற்றி செலுத்த விரும்புகிறார். நீங்கள் எதிர்பார்க்காத நபர்
உங்களுக்கு அனுப்பி ஒரு ஆதரவு கரத்தை எழுப்ப தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்குறீங்களா? நான் உங்களுக்காக மன்றாடட்டுமா? சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை செய்யுங்க. மனம் பதறி சோர்வோடு குழப்பமடைந்து இருக்கிறவர்களுக்கு இந்த இரவு வேளை, பகல் வேளை, ஆண்டவரே சுவாமி, மாலை வேளை, காலை வேளை என்று போராடி கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அந்தந்த வேலைகளோட அற்புதம் செய்து எங்களை கனம் பண்ணுங்க சுவாமி. எங்களை ஆசீர்வதிங்க தேவனை. நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்தும்படி எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துக்கு கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தாமே நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.